2024 வரவு செலவு திட்ட யோசனைக்கு அமைய ரன்தொர வீட்டு உரிமை பத்திரம் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏர்டெல் 909 எப்போதும் நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோடு. நன்றி தெரிவிக்க வேண்டியதில்லை. இந்த அரசாங்கம் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். நாம் கடினமான கால பகுதியில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றோம். பட்ட கஷ்டங்களை புதிதாக கூற தேவையில்லை. ஏனெனில் நாம் வலிமையான அரசாங்கம் அல்ல. ஒரு கட்சியில் இருந்து வந்து அவசரத்திலும் குழப்பத்திலும் சிலர் தப்பிச் சென்ற சந்தர்ப்பங்களில் நாம் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இணைந்து இந்த அரசாங்கத்தை உருவாக்கினோம். இதற்கு முன்னர் இலங்கையில் இவ்வாறான அரசாங்கம் ஒன்று இருக்கவில்லை. சிலர் நாம் அச்சாறு என கூறுகின்றனர். நாம் அச்சாறு என்றால் நாமே சிறந்த அச்சாறு. மக்கள் அச்சாறு சாப்பிட விரும்புகின்றனர். நாம் நீண்ட தூரம் வந்திருக்கின்றோம். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்து மேலும் முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த காலம் நிறைவடையும் போது 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வீட்டுரிமை, அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை, காணி உரிமை ஆகியவற்றை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இது சாதனை. எம்மிடம் விசேட திட்டம் உள்ளது. இந்த மேல் மாகாணத்தை ஒரே நகரமாக்க வேண்டும், பாரிய நகரமாக்க வேண்டும்.